Welcome to Dr. Maitli's Music Therapy channel. இன்றைய பதிவில் டிப்ஸ் டு ஹேவ் குவாலிட்டி ஹார்மோன்ஸ் அப்படின்ற தலைப்பில் பார்க்கலாம். சென்ற பதிவில் ஆக்சிடோசின் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு டோபமைன், அட்ரினலின் அப்படின்லாம் இன்னும் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா? அதில் டோபமைன் எப்படி குவாலிட்டி வைஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வேலை, ஸ்கில், டாஸ்க் என்னமோ இருக்கு இல்லையா, அதை நேரத்துக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல, அது கூட டோபமைன் லெவலை என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி டோபமைன் வரும்போது ஃபிசிக்கல் ஒர்க்கு கம்ப்ளீஷன் இருக்கு இல்லையா, சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன், அது நிச்சயமாக டோபமைன் லெவலை என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோம், சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ கிடைக்கும்? ஈஸியாக கிடைக்கக்கூடியது ரெண்டு விஷயம். நம்மளுக்கு பிடிச்ச சாமானை பார்த்து பழகினாலும் சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதே போல் பிடித்தமான உணவு, அந்த உணவு வகைகளை சாப்பிடணும். ஃபுல்லாக சாப்பிடணும்னு சொன்னால் நிறைய ஃபுல் வயத்துக்கு சாப்பிடணுன்றதை காட்டிலும் பிடித்த உணவை எடுத்துக்கொள்வது கூட, ஆகாரம் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ கூட டோபமைன் லெவல் என்ஹான்ஸ் ஆகும். ஆனால் அது என்ன பண்ணும்? ஃபிசிக்கல் ஒர்க்கு, மசில் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தும். மேலும் மேலும் சிறப்பாக அதை செய்வதற்கு, அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் செய்வதற்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்கிறோம், ஃபிசிக்கல் ஒர்க்கு தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? உடலில் போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, பலம் இருக்கணும். அப்போ பலம் இருக்கிறதுக்கு என்ன? உணவு வேணும். கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக இருக்கிற சிறப்பான உணவுகள், சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது ஒரு திருப்தி வருது இல்லை, சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது கூட டோபமைன் லெவலை என்ஹான்ஸ் பண்ணும். அதே நேரத்தில் ஒரு இசை கேட்கிறோம், பிடித்தமான பாடல்களை கேட்கிறோம், இல்லைன்னா பிடித்தமான பாடல்களை பாடி பழகிறோம். அப்போ கூட என்ன பண்ணும்? அந்த ரோஸ்டோமெரிடியல் கார்டெக்ஸில் இருக்கிற சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஒரு இடம் இருக்கே, அதை என்ன பண்ணிடும்? திருப்தியாக ஆனது அப்படின்னு காட்டிடும். அதனால் நம்மளுக்கு திருப்தியாக இருக்க முடியும், திருப்தியாக இருப்போம். அதுக்கு அதாவது வயிறு ஃபுல்லாக இருக்கே, சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா எப்படி மனம் ஒரு திருப்தி, அமைதியாக இருக்குமோ, அதுபோல் நல்ல போதுமான அளவுக்கு ஒரு இசையை கேட்டு நம்ம பழகும் பொழுது அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் ஏற்படும். எப்படின்னு கேட்டால், இந்த உணவு சாப்பிட்ட பிறகு மூளையில் எந்த இடத்துல இதை அதாவது அதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது, சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அதே இடத்துல தான் அது ரெண்டும் ஒரே இடம் தான், அந்த ரோஸ்டோமெரிடியல் கார்டெக்ஸ் அப்படின்றது. அதே இடத்துல தான் இந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உணவு உண்ட பிறகு ஏற்படக்கூடிய திருப்தியையும், ஒரு இசை கேட்ட பிறகு இருக்கக்கூடிய திருப்தியும், திருப்தி என்ற வார்த்தையை ஒரே இடத்துல ப்ராசஸ் பண்ணுறதுனால, சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கிறது ஒரே இடத்துல ப்ராசஸ் பண்ணுறதுனால, உணவு உண்ட பின்பு எந்த அளவுக்கு மனம் இனிமையாகவும் நிறைவானதாகவும் இருக்குமோ, அதுபோலவே இசை கேட்ட பிறகும் நிறைவானதாக இருக்கும். அப்போ என்னாச்சு? போதுமான அளவுக்கு இசையை கேட்டு பழகினாலே மனம் இனிமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு நிறைவான உணர்வோடும் இருக்கும். எதை செய்வதற்கும் மனம் புத்துணர்ச்சியோடு ஈடுபடும். அதற்கு இசை ஒரு நல்ல ஊக்குவிப்பதாக விளங்கக்கூடிய ஒரு காரணியாக அமையும். அதனால் டோபமைன் லெவல் அப்படி என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொன்னால் சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் it is you can correct it by taking regular food, eating properly, doing the work regularly and complete the work. அந்த sense of completion இருந்தா கூட ஒரு satisfaction கிடைக்கும். That is also supports to develop good dopamine, a quality dopamine. அந்த sense of satisfaction அதை நிறைவானதாக செய்து தரும்னா, அப்போ நிறைவானதாக செய்து தருவதற்கு இசை ஒரு சிறப்பான ஊக்குவிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.